ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன குட்டி மினி விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவங்களுக்கு லீவு தான். அதனால் சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எங்கெங்கே போகணுன்ற விஷயம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திபுரத்தில் இருக்க சுப்ரீம் மென்ஸ் வேருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம மெடிக்கல் ஷாப் போயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிமாவுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நம்ம இங்கே மெடிக்கல் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் ஷாப் போயிருந்தோம். கிஃப்ட் ஷாப் எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கீ செயின் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். கீ செயின் வந்து முருகனோட வேல் போட்ட மாதிரி கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்க தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே இல்லாத ஐட்டமே கிடையாது. எல்லா ஐட்டமும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. புத்தர் சிலை ஸ்டாச்சுலேருந்து குட்டி குட்டி வேல், மக்கு, கப்பிள்ஸ் மக்கு, ஃபோட்டோ ஃப்ரேமு, எல்லா ஐட்டம், க்ரீட்டிங்ஸ் கார்டு, டெடி பியரு எல்லாமே இருந்துச்சு. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன் அந்த கடையில் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாகவும் இருந்துச்சு. அதனால் நானும் கொஞ்சம் வர கம்மிங் Jan 1 வந்து எங்களுக்கு பர்த்டேவா, அதனால் நான் வந்து சும்மா அந்த அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு 2-3 பொருள் நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஃபைனலாக அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த காந்திபுரத்தில் இப்போ செம்மொழி பூங்கா ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். போகலான்னு நினச்சோம். சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கண்டிப்பாக அங்கே ஒரு நாள் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் கம்பங்கூழ் கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கம்பங்கூழ் வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு பிடிக்காது அதனால் நான் இளநீ தான் வாங்கி குடித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு இளநீ வாங்க டேஸ்ட்டே இல்லைங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் மறுபடியும் வேறு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதில் தேங்காயும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பாய்.